ஹலோ ஃப்ரெக்ரன்ஸ் லவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இதுதான் நம்ம சேனலோட முதல் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எந்த ஃப்ரெக்ரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா, யூஏலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ரெசாசி பிராண்டில் அவங்க ஹவாஸ் லைன் ஒரிஜினல் எவ்வளோ ஃபேமஸ்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரிஜினலுக்கு அப்புறம் அவங்க 3 ஃப்ளாங்கர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹவாஸ் பிளாக், ஃபயர் அண்ட் எலிக்சர். அதில் நம்ம இப்போ இந்த பிளாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளாக் 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக் ஃபுல்லாக வுட் வைப்ஸில் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த பிளாக்கோட நோட்ஸ் பிரேக் டவுன், அன்பாக்சிங் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த பிளாக் ரிவ்யூ வந்து தமிழில் இப்போ தான் முதல்ல நம்ம பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் பண்ணிட்டு இல்லை. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரிவ்யூவை நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காம இப்போ தான் முதல்ல ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, வெல்கம் டு அரோமேட்டிக் தமிழ். இது உங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் ஜோன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த சேனலில் நம்ம ப்ரீமியமில் இருந்து பட்ஜெட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பெர்ஃப்யூமும் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெர்ஃப்யூம் ரிவ்யூ பண்ணணுன்னா அதை எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அந்த பெர்ஃப்யூமை வாங்கி உங்களுக்காக நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஆவலாக இருக்கேன். வாங்க நம்ம இதோட அன்பாக்சிங் பற்றி பார்த்துட்டு, பாட்டில் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, இதோட நோட்ஸ் பற்றி பேசுவோம். டாப் நோட்ஸ், மிடில் நோட்ஸ், பேஸ் நோட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம 1 by 1 பார்ப்போம். இதுதாங்க பாட்டில். ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. பிளாக் கலர் ஒரு ஸ்னேக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லா வாசனையும் அப்படி தான் இருக்கும். இந்த பாட்டிலோட அன்பாக்சிங் பற்றி பார்ப்போம். இதுதாங்க பாட்டில். ஃபினிஷ் லுக்காக இருக்குது, கிளாஸி அண்ட் மாஸாக இருக்குது. நல்ல மேன்லி மாஸ்க்லின் வைப் கொடுக்குது. கேப்பில் ரெசாசி சிக்னேச்சர் ரோப் டிசைன் இருக்குது. சேம் அஸ் அதர் ஃப்ளாங்கர்ஸ். மினிமலிஸ்ட்டாக ஒரு ஸ்டைலிஷ் கொடுக்குது. வீட்டில் ஷோகேஸில் கூட வைக்கலாம் போல், அவ்வளோ அழகாக இருக்குது. மெயின்லி ஐ கேச்சிங்காக இருக்குது. அவங்களோட ஹவாஸ் லைனப்பில் எல்லா பாட்டிலுமே இப்படி தான் இருக்கும். ஆனால் கலர் மட்டும் தான் வேறு. வாங்க இதோட நோட்ஸ் பற்றி பார்ப்போம். இது டாப் நோட்ஸில் பார்த்தோம்னா பர்கமாட், லெமன், பைனாப்பிள், கிரேப் ஃப்ரூட் சொல்லியிருக்காங்க. நம்ம பார்ப்போம் இது எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த டாப் நோட்ஸில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸ்ப்ரே பண்ண உடனே ஒரு சிட்ரஸ் பிளாஸ்ட் கிடைக்குது. பர்கமாட், லெமன் அண்ட் கிரேப் ஃப்ரூட் 3 மிக்ஸ் ஆகி ஒரு லைட்டாக ஒரு பைனாப்பிள் ஜூஸி வைப் கிடைக்குது. இந்த பைனாப்பிள் ஜூஸ் வைப் வந்து ஒரு லைட்டாக பிட்டர் ஸ்மெல் கொடுக்குது. இந்த பிட்டர் ஸ்மெல் வந்து ரொம்ப ஹார்ஸாக இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டாக செட்டில் ஆகுது. இந்த டாப் நோட்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்த்தோம்னா, இந்த டாப் நோட்ஸோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா யூத்ஃபுல் அண்ட் எனர்ஜெட்டிக் ஓப்பனிங்காக இருக்குது. ரொம்பவே ஒரு அருமையான கிரிப்ஸி அண்ட் கிளியர் ஓப்பனிங். இது வரைக்கும் நான் ஸ்மெல் பண்ண ஓப்பனிங்கில் இது ஒரு பெஸ்ட்டு ஓப்பனிங்காக இருக்குது. இதோட வீக்னஸை பற்றி பார்த்தோம்னா, நோட்ஸ் வந்து சில பேருக்கு இது ஒரு சிந்தட்டிக் ஃபீல் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. எல்லாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் நாலேஜ் உள்ளவங்க வந்து இந்த ஓப்பனிங் வந்து லிட்டில் சிந்தட்டிக் ஃபீல் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிட்ரஸ் பேஸ்டு ஃப்ரேக்ரன்ஸா, இல்லை ஒரு உட்டி ஃப்ரேக்ரன்ஸா, இல்லை ஒரு ஃப்ரூட்டியா, எதுவுமே நம்மளால் இனிஷியலாக என்னால் சொல்ல முடியல. ஆனால் இது கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெல் பேலன்ஸ்டாக கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு இதாக இருக்குது. இதோட மிடில் நோட்ஸில் பச்சோலி, ஓக் மாஸ், சிடார் வுட், ஜாஸ்மின் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் டாப் நோட்ஸ்லேருந்து மிடில் நோட்ஸ்க்கு பெர்ஃப்யூம் ட்ராவல் ஆகும்போது என்னால் சிடார் வுட், பச்சோலி, ஓக் மாஸ், ஆம்பர், ஜாஸ்மின் எல்லாமே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் இது ஒரு ஃப்ளோரல் டச் உள்ள பெர்ஃப்யூம் கிடையாது. ஜாஸ்மின் அப்பப்போ உங்களால் ஸ்மெல் பண்ண முடியுமே தவிர மோஸ்ட்லி இது வுட் பேஸில் தான் இருக்குது. மிடில் நோட்ஸில் ஓக் மாஸ் அண்டு பச்சோலி இது எல்லாம் கலந்து ஒரு எர்த்தி வைபை இது கிரியேட் பண்ணுது. எர்த்தி வைப்னா இந்த ஒரு மண் வாசனையை எப்படி கொண்டு வரமோ, மழை வரும்போது ஒரு மண் வாசனை வரும்ல, அதுதான் அந்த எர்த்தி வைப். அந்த எர்த்தி வைபை வந்து இது பக்காவாக கிரியேட் பண்ணி விடுது. ஆனால் இந்த ப்ரொஃபைல் உள்ள ஃப்ரெக்ரன்ஸ் வந்து கண்டிப்பாக சம்மரில் ஒர்க் ஆகாது. ஒரு வின்டர் டைம், ஒரு ஃபால், ஒரு வின்டரில் வந்து இது பக்காவே ஒர்க் ஆகும். நோட்ஸில் இருக்கிற எர்த்தி வைபு, ஓக்மாஸ் இது எல்லாம் சேர்ந்து ஒரு வுட்டு பேஸ் கிரியேட் பண்ணுது. இதில் இருக்கிற அந்த வுட்டு வந்து இந்த சென்ட்டோட ட்ரை டவுன் முடிகிற வரைக்குமே இந்த மிடில் நோட்ஸில் இருக்கிற வுட்னஸ் வந்து நமக்கு ட்ராவல் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வுட்னஸ், எர்த்தி வைப், ஸ்பைசி இதுதான் இந்த நோட்ஸோட இந்த ஹார்ட்டாக சென்ட்டாகவே இருக்குது.
கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணியே ஆகணும். யாருக்கெல்லாம் இந்த எர்த்தி ஒரு ஸ்பைசி உட்டி பேஸ்டு ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்குமோ அவங்க எல்லாம் இதை கண்டிப்பாக ஒரு முறையாவது வாங்கி ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மிடில் நோட்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மிடில் நோட்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு எர்த்தி ஒரு ஸ்பைசி ப்ரொஃபைல் சென்ட் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு சூப்பர் ட்ரீட்டாக இருக்கும். அவங்க இதை அவ்வளோ லைக் பண்ணுவாங்க, அவ்வளோ லவ் பண்ணுவாங்க. ரீசெண்டாக நானுமே ரொம்பவே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போ நமக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் மேலே ஒரு ஆர்வம் வந்து ஆரம்பிச்சிச்சோ அப்போலேருந்தே எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் உள்ள சென்ட்டு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்மெல்லும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ரெயின் மழை வரப்போகுது, அந்த மழை வரதுக்கு முன்னாடி ஒரு மண் வாசனை வரும்ல, அதை தான் இந்த பெர்ஃப்யூம் கிரியேட் பண்ணி விடுது. இதோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா மிடில் நோட்ஸில் ஜாஸ்மின் லவர்ஸ்க்கு வந்து ஒரு ஏமாற்றம் தான். அந்தளவுக்கு ஜாஸ்மின் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. ஆனாலும் அப்பப்போ ஒரு ஜாஸ்மின் டச் உங்களுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கும். இந்த மிடில் நோட்ஸில் இருக்கிற சிடார் வுட் வந்து இந்த பெர்ஃப்யூமுக்கு ஒரு வுட் பேக் போனை கொடுத்து ஒரு கிரிப்ஸ் அண்ட் ஷார்ப் ட்ராவல் ஆக்கி இந்த பெர்ஃப்யூமை கடைசி வரைக்கும் நகர்த்தி கொண்டு போகிறது மெயின் கேரக்டராக இருக்கிறது சிடார் வுட் தான். இது பேஸ் நோட்டில் இருக்கிற உட்டி நோட்ஸ் அண்ட் ஆம்பர் இது ஒரு மாஸ்குலைன் ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணுது. இது ஒரு மெயின்லியான பெர்ஃப்யூம்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த ரெண்டு நோட்ஸை வச்சு இந்த ரெண்டு நோட்ஸும் வந்து ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணியிருக்காங்க வித் ஓக் மாஸோட. இந்த ஓக் மாஸ் வந்து இந்த ஆம்பரோட மிக்ஸ் ஆகும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்ம் ஸ்பைசி ஸ்மோக்கி ரிலேட்டடான ஒரு ஸ்மெல்லை வந்து நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வுட்டு மிடில் நோட்ஸில் இந்த வுட்டு கடைசி வரைக்குமே ட்ராவல் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த பேஸ் நோட்டோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஸ்குலின், ரொம்ப மேன்லி, இது நல்ல ஒரு மெச்சூர் மேனுக்கான ஒரு பெர்ஃப்யூமாக இது கண்டிப்பாக இந்த பேஸ் நோட் வந்து நமக்கு கொடுக்குது. அதே இதோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக எல்லா ஒரு உட்டி ஃப்ளோரல் டச் உள்ள ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரி தான் இருக்க தவிர ஒரு ஸ்பெஷலாக ஒரு யூனிக்யூன்னு சொல்லிட்டு இதில் எதுவுமே இல்லை. ஆனால் இது வந்து ஒரு சாதாரண பெர்ஃப்யூம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேணாம். இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பெர்ஃப்யூம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கணுன்னா இந்த ரெசாசி ஹவாஸ் எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா இந்த ஹவாஸ் வந்து மினிமம் லாஞ்சிவிட்டி உங்களுக்கு 7 to 8 hours கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 2 hours சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும். கிளாத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே வரைக்கும் உங்களால் இதை ஸ்மெல் பண்ண முடியும். அண்ட் ஆஃபீஸ் கேஷுவல் டேட்ஸ்க்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இந்த சிலாஜ் மீடியம் டு ஸ்ட்ராங் ரூம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடும்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு க்ளோஸ் ஆர் மிடில் கான்டாக்டில் இருக்கீங்கன்னா இது ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆகும். இதோட லாங்கிவிட்டி பார்த்தீங்கன்னா 8 to 6 hours கண்டிப்பாக கிடைக்கும். இதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டு ஆஃபீஸ் ஆர் ஈவினிங் டேட்ஸ்க்கு சூப்பராகவே ஒர்க் ஆகும். இதோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் பீஸ்ட் மோட். எல்லா ஹவாஸ் மாதிரி இது ஒர்க் ஆகாது. ஹவாஸ் ஒரிஜினல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு பீஸ்ட் மோட் ஃப்ரெக்ரன்ஸ். அந்த மாதிரி இது ஒர்க் ஆகாது. ஆனாலும் இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிங். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் கடைசி எண்டுக்கு வந்திருக்கோம். இதில் கடைசி எண்டு நம்ம என்னத்துக்கு ஃபைனல் வெர்டிக்ட் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, ஸோ இந்த ரெசாசி ஹவாஸ் பிளாக் இஃப் யூ ஆர் லைக் சிட்ரஸ் உட்டி க்ளவுட் பிளேசிங்காக ஒரு உட்டி ஃப்ரெக்ரன்ஸ் வேணும்னா டெஃபினெட்லி இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து நாட் ஏ கிரேம் சேஞ்சர். கண்டிப்பாக ஒரு நீங்கள் எதிர்பார்க்குறத ஃபுல்லாக பூர்த்தி பண்ணணும்னு சொல்ல முடியாது. பட் இது ஒரு சாலிடாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இது என்னோட அரோமேட்டிக் சேனலோட ரெசாசி ஹவாஸ் பிளாக்கோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங், இதோட ஓப்பனிங்க்கு நான் வந்து கண்டிப்பாக ஒரு 10க்கு கண்டிப்பாக ஒரு 7.5 கொடுத்தேன். ஏன்னா ஒரு ஜூசி பைனாப்பிள் ஒரு லெமன் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீல் கொடுக்குது. ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு 7.5 கொடுக்கலாம் 10க்கு. பட் இதோட ட்ரை டவுன் பற்றி பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரை டவுன். இந்த ஒர்க் மாஸ் உட்டி நோட்ஸ் எல்லாம் கலந்து ஒரு ஸ்மோக்கி வைப் கொடுக்குது. ட்ரை டவுனுக்கு நான் ஒரு 10 out of 10 கொடுப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 7.5 கொடுப்பேன். ஓவரால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 8 மார்க் கொடுக்கலாம். ஹவாஸ் பிளாக் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரெசாசி பீஸ்ட் பர்ஃப்யூம் பற்றி நம்ம பார்ப்போம். அன்டில் தென் குட் ஸ்மெல்லாக இருங்க, குட் ஃபீலோட இருங்க. உங்களோட நான் இப்போ விடைபெறுகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அரோமேட்டிக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.